குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் கோவை மனோவின் இனிய இன்றைய நாள் சிறந்த நாளாக அமைய எல்லோருக்கும் எல்லாருக்காகவும் சிரடி சாய்பாபாவை வேண்டி வணங்கி வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இன்றைய நாள் இனிய நாள், மிக சிறந்த நாள். சிரடி சாய்பாபா பக்தர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் மிக சிறந்த நாட்களில், அதாவது குரு பூர்ணிமா, அனைத்து குருமார்களுடைய இன்றைய தினம் மிக சிறந்த நாள். நம்மை பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையர் முதல் குரு, அடுத்தது நாம் வணங்குகின்ற இஷ்ட தெய்வம் இரண்டாம் குரு, அடுத்து எத்தனையோ குருக்களை நம் அனைவரும் சந்தித்து இன்று வரை உள்ள சுவாமிகளை, எத்தனையோ குருமார்களை வணங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். நேரிலும் அவர்களுடைய இழப்பிற்கு பிறகு சிரடி சாய்பாபா போன்ற பல மகான்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்கள் இன்றும் நமக்கு இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகவே நண்பர்களே, அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நாள் வாழ்த்துக்கள். நமது சிரடி சாய்பாபா பக்தர்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் மிக சிறப்புடன் மிக மிக எல்லா வளமும் நலமும் பெற்று மிக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று நமது இஷ்ட தெய்வமான சிரடி சாய்பாபாவை வேண்டி வணங்கி கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வேண்டுகின்றேன். நீங்களும் அனைவரும் எல்லோருக்காகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்தாலும் சிரடி சாய்பாபாவை மனதில் வைத்து நினைத்து ஒவ்வொரு நொடியும் நீங்கள் மனதிற்குள்ளவே நினைத்து கொண்டு அவருடைய பொன்மொழிகளை உச்சரித்து வாழ வேண்டும். நமது சிரடி சாய்பாபா நமக்கெல்லாம் கிடைத்த இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆகவே அன்பர்களை அனைத்து பக்தர்களை, நான் என்னுடைய வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம், 48வது ஆண்டு இன்று நான் சிரடி செல்ல இயலாத ஒரு சூழ்நிலை. காரணம் எனது உடன் பிறந்த சகோதரன் திரு கேசவன் அவர்கள் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் அன்று இறந்து விட்டார். ஹார்ட் அட்டாக். ரீசன் திடீரென அகால மறைவு எங்களை விட்டு பிரிந்து விட்டார். எங்களுக்கெல்லாம் இன்றும் அதிலிருந்து நாங்கள் மீளவில்லை. என்னுடைய தாய் தந்தை என்னுடன் இல்லை என்றாலும் என்னுடைய சகோதரன் எனக்கு பலமாக இருந்து கொண்டிருந்தார். அவரும் இப்பொழுது என்னை விட்டு பிரிந்து விட்டார். நான் இப்பொழுது என்னுடன் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு உங்களுடன் இந்த பதிவினை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடல்நிலையும் சற்று சரியில்லாத காரணத்தால் வெளியிலிருந்தும் செல்ல இயலாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நமது பக்தர்கள் எங்கிருந்தாலும், சிரடியை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் எங்கிருந்தாலும் எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனக்காகவும் என் குடும்பத்தாருக்கும் நமது அனைத்து சிரடி சாய்பாபாவுடைய பக்தர்கள் அனைவருக்காகவும் இன்று வரை வேண்டிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். நண்பர்களே, நாம் பாபா இருக்க பயமேன், நான் இருக்க பயமேன் என்று பாபா கூறியது போல், அவர் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பயம்? அவர் பார்த்து கொள்வார், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மனதிலத்துடன் உங்களை இன்று சந்திக்கின்றேன். ஆகவே நண்பர்களே, நாம் அனைவருக்கும் இந்த நாள் சிரடி சாய்பாபாவுடைய மிக சிறந்த நாளில் ஒரு நாள் இன்னைக்கு. அதாவது குரு பூர்ணிமா, விஜயதசமி, ஸ்ரீ ராமநவமி, இந்த மூன்றும் தாங்க சிரடி சாய்பாபாவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டேட்டு. அந்த நாட்களில் எப்போதும் நான் தவறாமல் சிரடியில் இருப்பேன் என்பது என்னை அறிந்த என்னுள் நெருங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த ஆண்டு என் குடும்பத்தில் சூழ்நிலை காரணமாக நான் சிரடி செல்ல இயலாத சூழ்நிலை. ஆகவே நண்பர்களே, நீங்கள் அனைவரும்
எல்லோரும் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாத நண்பர்களுக்கும் என்னுடைய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொரு குருவையும் இந்த நாளில் நினைத்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்பொழுது நான் சொல்கின்றேன். என்னுடைய தாய் தந்தை திரு தர்மண்ணன் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய அப்பா திரு விஆர் பேச்சுமுத்து நாட்டாழ்வார் அவர்கள், என்னுடைய தாய் சரஸ்வதி அவர்கள், இப்பொழுது சற்று குறுகிய நாட்களில் என்னை விட்டு பிரிந்த என்னுடைய சகோதரன் கேசவன் அவர்கள், இப்படி எத்தனையோ நம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். நமக்கென்று கடவுள் என்று எவ்வளவு நாட்கள் கொடுத்திருக்கின்றாரோ, எவ்வளவு நொடிகள் கொடுத்திருக்கின்றாரோ, அதுவரை நாம் வாழ்ந்து சிறப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கும் எல்லா நம்மால் முடிந்த நன்மைகள் செய்து வாழ வேண்டும் என்பதை நமது முன்னோர்களும் நமது குருக்களும் நம்முடன் சொல்லி வளர்ந்து நம்மளும் இன்று எல்லோருக்கும் உதவி கொண்டு தான் இருக்கின்றோம். அதுபோன்று இன்றைய நாள் மிக தவறாமல் உங்களுடைய குருக்கள், நீங்கள் ஒரு சீடராக இருக்கலாம், அதாவது குருக்கள் எத்தனையோ பேர் சந்தித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுதும் எத்தனையோ குருக்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று நமது டீச்சர்ஸ், வாத்தியார்கள், நமது குழந்தைகள் அனைவரும், நமது இல்லத்தில் உள்ள நமது அனைத்து குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய குருவை இன்று சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் பாதத்தில் பணிந்து ஆசீர்வாதம் பெற்று திரும்ப வேண்டும். அது மிக நமது வாழ்க்கைக்கு மிக உறுதுணையாக இருக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம். அதேபோன்று எத்தனையோ நண்பர்கள் குருவாகவும் நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். அதேபோன்று எங்களுடைய இசைத்துறையில் திரு இசையமைப்பாளர் திரு தேனிசை தென்றல் தேவா அண்ணா அவர்களுக்கு இந்த குருநாளில் அவருடைய பொன்மலர் பாதங்களில் இதன் வாயிலாக பணிந்து மண்டியிட்டு வணங்கி கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எனக்கு உண்டு என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போன்று எனக்கு அடுத்து குருவானவர் நமது மறைந்த இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அண்ணா அவர்கள்.